நேயர்களுக்கு வணக்கம். நீங்க இதுவரை கொள்ளையடிச்சது போதும், வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்களா? மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இப்போ முன்னெல்லாம் மதுரைன்னு சொன்னா ஞாபகத்துக்கு வர்றது கண்ணகி நகர். ஆனா இப்பெல்லாம் மதுரைன்னு சொன்னா எல்லாரும் சொல்றது மேயர் இந்திராணியை தான். கண்ணகி கால் சிலம்புக்காக மதுரையை காலி பண்ணாங்க. இந்த மேயர் இந்திராணி காசுக்காக மதுரையை காலி பண்ணிருக்காங்க. மதுரையில திமுக சார்பா மேயரா 2022 மார்ச் 4 பொறுப்பேற்றாங்க. இவரோட கணவர் பொன்வசந்த் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர். மதுரை மேயரா பொறுப்பேற்ற அப்புறம் திமுக அமைச்சர்களை விட கொள்ளையடிக்கிற சம்பவத்துல இந்திராணியோட கணவர் பொன்வசந்த் தன்னோட மனைவி மேயர் அப்படின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி மதுரை மாநகராட்சியில மங்காத்தா விளையாட்டே விளையாடி இருக்காங்களாம். 150 கோடிக்கும் மேல சொத்து வரியில ஊழல் நடந்தது தமிழகம் முழுவதுமே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. 5 மண்டலம் 2 நிலைக்குழு தலைவர்கள் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவுல ராஜினாமா செஞ்சாங்க. இந்திராணியோட கணவர் பொன்வசந்த் உட்பட 23 பேரை கைது செஞ்சாங்க. மாநகராட்சி உதவி கமிஷனர், பில் கலெக்டர்னு 16க்கும் மேற்பட்டவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இத தமிழ்நாட்டுல யாருமே மறந்திருக்க மாட்டோம். இந்த நிலையில மதுரை மேயர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க இந்திராணி. இவங்களோட ராஜினாமாவுக்கு அப்புறம் தாங்க மதுரையை கலைக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. அக்டோபர் 17ஆம் தேதி புதுசா இன்னொரு மேயரை தேர்வு செய்ய போறாங்களாம். புதுசா மேயரை தேர்வு செய்யற பொறுப்பை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, மதுரையில இருக்கக்கூடிய உள்ளூர் அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி ஆகியோர்கிட்ட கொடுத்திருக்காங்களாம். இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பழனிவேல் தியாகராஜன் அவர்களை திமுக தலைமையும் சரி, உள்ளூர் திமுகவும் சரி புறக்கணிச்சுட்டு வரதா மக்கள் மத்தியில பேசிக்கிறாங்க. அதுக்கும் மேல துணை முதல்வர் உதயநிதி ஏற்கனவே PTR அதிருப்தியில இருக்காராம். உதயநிதி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா அமைச்சர் மூர்த்தி மூலமா PTR அவர்களை ஓரங்கட்டி வருவதா திமுக தரப்புலயே பேசிக்கிறாங்க. PTR அவர்களை ஓரங்கட்ட அமைச்சர் மூர்த்திய எல்லா நிகழ்ச்சிகளிலையும் முன்னிலைப்படுத்தி வருவதாகவும் பேசிக்கிறாங்க. அநேகமா மூர்த்தி அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் மேயரா நியமிக்கப்பட போறாங்க அப்படின்னு மதுரையிலேயே பேசிக்கிறாங்க. அமைச்சர் மூர்த்தி மதுரையில பழனிவேல் தியாகராஜன் அவர்களை கட்சியிலிருந்து ஓரங்கட்ட துணை முதல்வர் உதயநிதியை நேர்ல அடிக்கடி பார்த்துட்டு வரதாவும் பேசிக்கிறாங்க. யார் வந்தாலும் என்ன, கொள்ளதான் அடிக்க போறாங்க. என்னத்த சொல்றது? மதுரை மக்களே, இத பத்தின உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல பதிவிட்டுட்டு போங்க.